எல்லாருக்கும் நமஸ்காரம். போன பாட்டில் நாராயணன் தமரை கண்டு உகந்தேன்னு நாராயணன் சந்தோஷப்பட்டதா அவரோட அடியாரை பார்த்து அடியாருக்கு கிடைக்கிற வரவேற்பு சந்தோஷப்பட்டதா பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி ஆரம்பிக்கிறோம். நாராயணன் தமரை கண்டு உகந்து. இது வந்து திருவாய்மொழியில் 10வது நூறில், கோவில் திருவாய்மொழியில் 10வது நூறில் 9வது பத்தில் 2வது பாட்டு. இதனோட இந்த நம்பர் வந்து திவ்யபிரபந்த நம்பர் வந்து 3756. முதல் பாட்டுக்கு 3755, இப்போ 3756. இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்புறம் பாருங்க. அதை பார்க்க இதை படிக்கவே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு, இந்த 10 பாட்டையும், இந்த 10 பாட்டு, அடுத்த 10 பாட்டு, இந்த 20 பாட்டையும் படிக்கிறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். நம்மளுக்கே புரியும் நிறையா. நாரணன் தமரை கண்டு உகந்து. பாட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோ. நாரணன் தமரை கண்டு உகந்து நல்லீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்த உயர்விண்ணில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. இது பாட்டு. நாரணன் தமரை கண்டு உகந்து நல்லீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்த உயர்விண்ணில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நிறைந்து எங்கும் தொழுதனர் உலகே அப்படின்னு பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னென்னா, நாரன்னா குளிர்ச்சி. அதான் சொன்னேன் இல்லையா, போன பாட்டிலையும் சொன்னேன் பாருங்க. நாரன்னா குளிர்ச்சி, அயனன்னா பள்ளி கொண்டு குளிர்ச்சியான பால்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாள். நாரணன் தமரை அவருடைய அடியார்களை, நாரணன் தமரை கண்டு அவர்களை பார்த்து உகந்து மகிழ்ந்து நன்னீர் முகில் அவரோட ஏதோ பெருமாள் மட்டும் சந்தோஷப்படலையா, அவருடைய அந்த அடியாருடைய வரவை பார்த்து நன்னீர் முகில் நல்ல நீர்களை சூழ் கொண்டுள்ள மேகங்கள் அர்த்தம். முகில்னா மேகம், நன்னீர்னா நல்ல நீரை சூழ் கொண்டுள்ள மேகங்கள். நன்னீர் முகில் சுத்தமான நீரை சூழ் கொண்டுள்ள மேகங்கள். பூரணன்னா தேவர்களை விட பூரண உயர்ந்த, தேவர்களை விட உயர்ந்த. பூரணன்றது வந்து தேவர்களுக்கு கிடையாது, அடியார்களுக்கு உண்டு. அதுதான் சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. பூரணன்றது வந்து தேவர்களை விட உயர்ந்த அடியார்களை, ஆழ்வார்களை. அந்த ஆழ்வார்களை பொற்குடம்ன்றது வந்து மேகங்களையே பூர்ண குடமாக வைத்து, முதல்ல அந்த இது சொன்னோம் இல்லையா, நன்னீர் முகில், அதுவே பொற்குடமாக வரதான். பொன்னில் செய்த குடமாக வந்து அதுவே பூர்ண கும்பமாக அங்கே இருக்கான். கும்பமாக வைத்து பூரண பொற்குடம் பூரித்த உயர்வெண்ணில். பூரித்துன்னா மனம் நிறைந்த சந்தோஷம். பூரி பெய்கிறான் இப்போ சொல்கிறோம் பாருங்க. பூரிப்புன்றது ரொம்ப மனசார அப்படியே மனசு நிறைஞ்சு சந்தோஷப்படுறமே, அதுதான் பூரித்து. மன நிறைந்த சந்தோஷத்தோடு உயர்வெண்ணில், வைகுண்டத்தை நோக்கி வரும் நம்மாழ்வாரை உயர்வெண்ணில், அக்னி லோகத்தில் நடக்கிறது. பூலோகத்திலேருந்து ஒவ்வொரு லோகமாக போகிறேன் தாண்டி அது போகும்போது முதல் லோகம் அக்னி லோகத்துக்கு போன போது அந்த நீர் அக்னி லோகத்துக்கு போகும்போது நெடுவரை நீர் உயர்ந்து வெண்ணில் நீரணி கடல்கள்னா நீர்னா கடல்கள், நீரை தனக்கு ஆபரணமாக கொண்ட கடல்கள். அதான் நீரணி கடல்கள்னா நீரை தனக்கு ஆபரணமாக கொண்ட கடல்கள் அர்த்தம். நீரணி கடல்கள் நின்று அலைகளால் உயர்ந்து அப்படியே நின்று ஆர்த்தனா ஆர்த்தல்னா ஒலி எழுப்புறது. அந்த வாயில இதெல்லாம் உழவு கூவுறதுன்னு பாருங்க, உழவு கூவுற ஆடுன்னு பாருங்க, கூவுதல்ன்ற பாருங்க. கூவுதல்ன்றது கூப்பிடுறது இல்லையா, அதுதான் ஆர்த்தல். அது மாதிரி இது அந்த இதெல்லாம் வந்து குழவை வைக்கிறதான். அலைகள்லாம் மேலே ஏறி ஊன்னு அந்த சவுண்டு அது உண்டாக்குறதான். எழுந்து ஆத்திர ஒலியை எழுப்பினேன். நெடுவரைனா மலைகள் ஞாபகம். நெடுன்னா உயர்ந்த மலைகள், உயர்ந்த மலைகள் நெடுவரை தோரணம் நிறைத்து என்ன அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. நெடுவரை தோரணம் நிறைத்து. நெடுவரைனா பெரிய பெரிய உயர்ந்த மலைகள் அங்கங்கே இருக்கான். அந்த ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தோரணம் கட்டிருக்கான். ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தோரணம் கட்டிருக்கான். என்ன அழகாக அதை கொண்டு வந்துருக்காரு பாருங்க. அந்த மலைகளை உயரத்தை கரெக்டாக உபயோகப்படுத்திட்டு இதெல்லாம் எப்படி நம்மாழ்வாரால் முடிஞ்சதுன்னு தான் தெரியல. நம்மாழ்வார் வந்து சாதாரண மனுஷன்னா இதெல்லாம் முடியுமா? இந்த மாதிரிலாம் எழுத முடியுமா?
மலைகள் வந்து ஒவ்வொரு மலைகளும் ஒவ்வொரு அந்த தோரணத்துக்கு கொம்பு நடமே, அது மாதிரியா மலை. ஒரு மலையோட உச்சியிலேருந்து இன்னொரு மலையோட உச்சிக்கு தோரணம் கட்டிருக்கலாம். அதை சொல்றாரு, அவ்வளோ அழகா சொல்றாரு. நீரணி கடல்கள் நிறைந்த ஆத்தின நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும். தோரணம், அந்த தோரணம் வந்து எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கான். நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. தோரணங்களை நிறைத்து எல்லா திசைகளும் மலைகள் உச்சியோட ஒரு உச்சியிலிருந்து இன்னொரு உச்சிக்கு தோரணம் கட்டிக்கலாம். எல்லா இடங்களும் தொழுதனர் உலகே. வானுலக தேவர்கள் எல்லாம் தொழுது வழிபட்டனாம். வானுலக தேவர்கள்லாம் தொழுது வழிபட்டனாம். அக்னி லோகத்தை தாண்டார். இப்போ அக்னி லோகத்துக்கிட்ட போகும்போது பூமியிலேருந்து அக்னி லோகத்துக்கு முதல்ல போகிறார். போகும்போது இதெல்லாம் வருது. அப்படியே போவார் லைனா. வாயு லோகம், சத்தியலோகம், எல்லா உலகத்துக்கும் போவார். தாண்டிட்டு போவார். ஒன்றுன்னா சூரிய லோகம் எல்லாத்தையும் தாண்டிட்டு போவார். போகும்போது ஒரு ஒரு இடத்துலையும் என்னென்ன அனுபவப்படுறதுன்றது தான் இந்த 20 பாட்டில் சொல்கிறார். இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கான்றது தெரிஞ்சுதான் உங்களுக்கு. என்னோட மொத்தத்தில் நீங்கள் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, நாராயணன் அடியாரான நம்மாழ்வார் மானசீகமாக வைகுண்ட பயணத்தை பார்த்து மகிழ்ந்து நல்ல நீரை உடைய சூழ் மேகங்களை பூரண கும்பங்களாக்கி சந்தோஷப்பட்டு தேவர்கள் வானுலகில் வரவேற்றனர். அது மாதிரி நீரையே ஆபரணமாக கொண்டுள்ள கடல்கள் உயர்ந்த அலைகளை எழுப்பி எழுப்பி இன்று ஒலி எழுப்பி ஆடின. ஒலி எழுப்பி விண்ணுலகில் உள்ள மலைகளால் ஒலி எழுப்பின. விண்ணுலகில் உள்ள மலைகள் எல்லாம் தோரண கம்பங்களாக்கி தோரணங்களை எல்லா இடங்களிலும் கட்டி மேலுள்ள தேவர்கள் நம்மாழ்வாரை வணங்கி தொழுது மரியாதை செய்து வரவேற்றனர். அப்படின்றத இந்த பாட்டுக்கு கன்க்ளூஷன். என்ன அருமையான ஒரு பாடல்களை. இந்த மாதிரிலாம் பாடல்கள் பாட முடியுமான்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது மாதிரிலாம் பாடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு அசையாத ஒரு இடத்துலையே இருந்த ஒருத்தர். நான் எத்தனையோ ஒருத்தர் பிரமிச்சிருக்கேன் இந்த பாட்டையெல்லாம் கேட்டு. அவ்வளோ அருமையான பாட்டு இதெல்லாம். இந்த மாதிரிலாம் எழுத முடியுமா? ஒரு இதை வந்து வைகுண்ட யாத்திரையை வந்து வர்ணிக்கிறதுன்றது சாதாரண விஷயமா? அதுவும் பெருமாள்கிட்ட பர்மிஷன் வாங்கி பெருமாள் மானசீகமாக கூட்டின்னு போகிறார். அவரை கூட்டின்னு போய் அவரை அந்த வழியெல்லாம் காட்டுறாரு. மானசீகமாக அவருக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்கறதுக்கு எல்லாம் என்னென்ன. அவருக்கு பெருமாள் கூட வரல. பெருமாள் இருந்தால் பெருமாளுக்கான மரியாதைக்காக அதை பண்ணுவான்னு சொல்லலாம். பெருமாள் கூட வரல. எப்படி வரணுன்றதை வெளியே இருந்து இயக்கிறார், எந்த வழியாக போகணுன்றதை. அதுதான் இந்த பாட்டு. ரொம்ப அருமையான பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.